ஒருத்தர் கேட்டார், நீங்கள் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணீங்களே, உபவாசம் போட்டீங்களே, மோடி வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இந்து நண்பர் கேட்டார். என்ன ஆச்சு, மோடி தான் ஆட்சியில் வந்தார் பார்த்தீங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையே, யார் வந்தால் எனக்கு என்ன, நான் ஜெபம் பண்ண உண்மைதான், மோடி வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண உண்மைதான். ஆண்டவரே எங்களுக்கு மாற்று சக்தி வேணும், ஒரு மதவாத சக்தி வேண்டாம். மதங்களை வைத்து பிரச்சனை பண்ணுற போராட்டம் பண்ணுற குழப்புகிற ஆள் வேண்டான்னு ஜெபம் பண்ண உண்மைதான். மற்ற கட்சி வந்தால் யோக்கியன்னு சொல்லி அவங்க வரணும்னு சொல்லலை. கொஞ்சம் ஊழியங்கள் அல்லது கிறிஸ்தவங்கள் முஸ்லீம் இந்துக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க, கொஞ்சம் சண்டைகள் குறைவாக இருக்கும், இவ்வளோதான் விஷயம் அப்படின்னு. அப்போ ஜெபம் பண்ணி கேட்கலையே, உங்கள் ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா? அடுத்த கேள்வி கரெக்ட். எங்கள் ஆண்டவருக்கு வல்லமை இல்லாமல் இல்லை, இன்றைக்கும் அற்புதம் நடந்திருக்கு. என் வாழ்க்கை இன்றைக்கும் அற்புதத்தெல்லாம் போயிட்டு இருக்கு, இன்றைக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த விஷயத்தில் என்ன, அந்த விஷயத்தில் கடவுளுடைய விருப்பம் தான் அங்கே நடக்கும். அந்த விஷயம் இல்லை, எந்த விஷயம்னாலும் சரி, என்னுடைய விருப்பத்தை நான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினேன், எனக்கு இது வேண்டாம் இன்னொன்னை கொடுவென்று. ஆண்டவர் அவர் விருப்பப்படி ஆள வச்சுல ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது பிரதர் அப்படின்னு. ஆகவே இந்த ஜனங்கள் எங்க கிறிஸ்தவங்க சரியா இல்லை, ஆகவே இந்த ஆளுகைக்குள்ளதான் இருக்கணும் ஆண்டவர் விரும்பி இருக்கிறார், ஆகவே தான் இதை கொடுத்துருக்காரு சொல்லி நான் அவருக்கு சொன்னேன். ஓ அப்படியா, நீ கொஞ்ச நேரம் கூட நான் பேசியிருந்தேன் என்ன கிறிஸ்தவ நான் மாற்றிடுவேன் அப்படின்னாரு. நான் ஒன்றும் மாற்றினவன. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆகவே நம்முடைய காரியங்கள் ஜெபம் பண்ணால் எல்லாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறது தவறு. ஜெபம் பண்ணால் கிடைக்கும், உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். நான் தான் ஏற்கனவே இந்த விஷயத்தை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக ஜெபம்